புதுச்சேரியில் காதல் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் மதுபான கடைகள் கலால்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் முதன்மையானதாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். மேலும் தொடர் விடுமுறை பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து விடுகின்றனர். இந்நிலையில் 2026 ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்த பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது. அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் வரவுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அருந்திவிட்டு செல்கின்றனர். இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது. ஒரு மதுபான கடைகள் உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடைகளை திறக்கின்றன. தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய ஆஃபர்களை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை தாசில்தார் ராஜகிருஷ்ணா இரவு திடீரென புதிய ஆஃபரை அறிவித்த கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்களை ஆஃபர் விலையில் கொடுக்கக்கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடை உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது. கலால்துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்து உள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும் அன்று பேருந்து டெம்போ ஆகியவை இயங்காது எனவும் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மறுநாள் தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டம் நடக்கிறது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள், வங்கி ஊழியர்கள், சுரங்க தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பாதுகாப்பு தளவாட தொழிலாளர்கள் என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றனர். புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது. இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாளை மறுநாள் நடைபெறும் வேலை நிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் 30 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர். புதுவையின் மக்கள் தொகையில் சுமார் 5 லட்சம் பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். புதுவையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்படவில்லை. இன்னொரு காங்கிரஸ், பாஜக அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்திருந்தனர். ஆனால் ஒப்பந்த ஆசிரியர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அவர்களின் சம்பளத்தை உயர்த்தியது சாதனை அல்ல. தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய தொழிலாளர் துறையில் முழு நேர ஆணையர் இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாளை மறுநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது. வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கத்தினர் பேருந்து, ஆட்டோ, டெம்போ வாகனங்களை இயக்க மாட்டார்கள், பணிக்கு செல்ல மாட்டார்கள். தொழிற்பேட்டைகள் இயங்காத இந்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. போராட்டத்தையொட்டி புதுவை பேருந்து நிலையம், திருக்கனூர், வெளியனூர், பாகூர், சேதராப்பட்டு, நேட்டப்பாக்கம், அரியாங்குப்பம், காரைக்கால் உட்பட 9 மையங்களில் மறியல் நடக்கிறது. இந்த போராட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் கைதாவார்கள். போராட்டத்தில் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். சொந்த ஊருக்கு பெண் ஒருவரை நுழைய தடை விதித்து அவர் குறித்து அவதூறு பரப்பிய விராமடினம் பஞ்சாயத்து தலைவரின் அராஜகத்தை கண்டித்தார் வழக்கறிஞர் லெனின் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி விராம்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரியங்கா என்ற பெண் தனது சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார். அவரது கணவர் 2வது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான விராம்பட்டினத்திற்கு திரும்பி அனுப்பியுள்ளார். அப்போது தன்னைத்தானே பஞ்சாயத்து தலைவர் என்று கூறிக்கொள்ளும் விஸ்வநாதன் என்பவர் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 12/1/2026 அன்று ஊர் முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார். தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகள் தலையிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை மீறி கடந்த 13/1/2026 அன்று சுமார் 700 பேர் முன்னிலையில் பிரியங்காவின் வாழ்க்கையை விசாரிக்கப் போவதாக
விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். பொதுமக்களின் அறிவுரைகளை மீறி அவர் இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் இருப்பதாக வழக்கறிஞர் லெனின் குற்றம் சாட்டியுள்ளார். பூம்புகார் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் இதில் ஒரு பங்கு விஸ்வநாதனுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பூம்புகார் தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொந்த ஒரு பெண்ணை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கிடையே கடந்த 1ஆம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டனர். இதுகுறித்து 100க்கும் அழைத்து புகார் அளித்தும் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்ய தயங்கியுள்ளனர். தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நீதிபதி அவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்துள்ளோம். காவல்துறையின் பதிலுக்காக காத்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமான நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற முற்றுகையிட நகராட்சி வாரிசுதாரர்கள் போலீசாருடன் ஏற்பட்ட தகராற்றில் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 123 பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க கோரி இன்று காலை முதல் சட்டமன்ற வாயில் முன்பாக பெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வந்தது. வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு உடனடியாக பணி ஆணை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பணி நியமனங்களை முடிவுக்கு வேண்டும் என்பதில் வாரிசுதாரர்கள் உறுதியாக உள்ளனர். வாரிசுதாரர் நல சங்கத்தை சேர்ந்த சத்யன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றோம். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்ட களத்தில் உள்ளவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். காவல்துறையினருக்கும் வாரிசுதாரர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் 21வது நாளை எட்டியுள்ள நிலையில் தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் என்ற 21வது நாளை எட்டியுள்ளது. நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்போது தேசிய அளவிலான ஆதாரம் பெருகி வருகிறது. இன்றைய போராட்ட களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்து இந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் கட்டி நரசிம்ம ரெட்டி நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது, பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார். ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. போராட்ட களத்தில் வருகை தந்த விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் பாவணன் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்தி பேசினார். விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 21 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. வெளி மாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. புதுச்சேரி அரசு சிலம்பம் கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக அறிவித்திட வேண்டும் என்றார் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலம்பக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக புதுச்சேரி அரசு உடனடியாக ஏற்று அறிவித்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்த புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பில் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இன்று வந்த புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன், தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்க பொறுப்பாளர் அன்பு நிலவன், தெய்வ தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ராசாராம் உள்ளிட்டோர், வீர ஆஞ்சநேயர் தற்காப்பு கலைக்கூடம் தலைவர் அரவிந்த், புதுச்சேரி ஒக்டோபியரின் தற்காப்பு கலை சங்க தலைவர் சுந்தரராஜன், புதுச்சேரி அடிமுறை சங்க தலைவர் சுந்தர பாண்டியன், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். தமிழர்களின் பாரம்பரிய சிலம் விளையாட்டை புதுச்சேரியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர்.
சிலம்ப கலையை வளர்த்தெடுக்கும் வகையால் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சங்கங்கள் அமைத்த சிலம்ப கலை போட்டிகளில் பங்கேற்ற புதுச்சேரிக்கு பெருமை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி மண்ணின் மக்களின் வீரக்கலையான சிலம்பம் விளையாட்டு புதுச்சேரி அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் மிக பெரும் எதிர்பார்ப்பாகும். அதுபோல் தமிழர்களின் தாயகமாக புதுச்சேரியில் சிலம்பம் விளையாட்டு புதுச்சேரி அரசு அங்கீகாரம் செய்ய வேண்டும் என கூறி பல்வேறு அமைப்புகளுடன் மாணவர்களுடன் இணைந்து கடந்த 9/1/2026 அன்று புதுச்சேரியில் நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். தற்போது இது தொடர்பான கோப்பு புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் உள்ளது. இதனை சரிபார்த்து விரைவில் சிலம்பம் கலைக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி இந்த கல்வியாண்டிலேயே மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகள் பெற்றிட தாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய பாஜக அரசு கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பாக சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாஜக அரசு மீது அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்ட மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகங்கள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரை ஆற்றினர். கொரோனா பேரிடர் காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பாரத பிரதமர் புதுச்சேரிக்கு வரும் பொழுது கருப்பு ஆடை அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சமூக அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் உலகமே அச்சத்தில் நடுங்கிய கொரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவமனைகளில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை தற்போது புதுச்சேரி அரசு பணியிலிருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது. முறையான தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை புறவாசல் நியமனம் என கூறி ஒதுக்குவது இவர்களுக்கு செய்யும் துரோகமாகும். 100 நாட்களுக்கு மேல் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளன. அண்டை மாநிலமான தமிழ் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இவர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளன. ஆனால் புதுச்சேரி அரசு நிதி நிலையை காரணம் காட்டி இவர்களை தெருவில் நிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்தோம் எங்களது பலத்த எதிர்ப்பை தெரிவித்து செய்வோம். இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த அறிவிப்பு புதுச்சேரி அரசியல் மற்றும் சுகாதாரத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் இன்னாசிரா, துணைத் தலைவர்கள் பானுமதி, ஜெபின், செயலாளர்கள் டேவிட், ஜோசப், தமிழ்செல்வி, நிர்வாகிகள் இவோன் கிறிஸ்டின், விமல்ராஜ், வினோலினா, தனபதி ஷா, பரமேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பழங்குடியினர் மக்கள் பாதுகாப்பு இயக்க செயலாளர் ஏகாம்பரம், சுசி கம்யூனிஸ்ட் ராஜா, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா, தலைவர் பிரகாஷ், அண்ணா பேரவை சிவ இளங்கோ, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, அறிவுமணி, திராவிட கழகம் அன்பரசன், திராவிட விடுதலை கழகம் சிவகுமார், தேநீர் சந்திப்பு குழு சக்திவேல், பட்ரோஸ், பிபோல்ட் பஷீர், சிபிஐஎம் எல் சகாயம், வெள்ளலார் பேரவை செல்வகுமார், தமிழ் களம் அழகர் பெரியார், சிந்தனையாளர் இயக்கம் தீனா, மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மதுரை நாயக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் கோல போட்டி நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுள்ளது. அதன்படி பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, ராஜா நகர், முத்தமிழ் நகர், குபேர் நகர், நேரு நகர் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கோல போட்டிகள் நடைபெற்றது. அதன்படி காலை முதல் தொகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் வண்ண கோலமிட்டனர்.
இதில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பிரதமர் மோடி உருவப்படம், பாஜக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்ட வடிவமைப்புகள், பாஜகவின் சின்னமாக தாமரை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு கோலங்கள் இடம்பெற்றன. இதனை பாஜக வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். மேலும் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் கலந்து கொண்ட மகளிருக்கு பரிசளிப்பு விழா வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் அவரது சொந்த செலவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியை சுற்றியுள்ள நெடுஞ்சாலை பகுதிகளில் விதிமுறைகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் 3 சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நிலையில் போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தினர். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது. இந்த சாலையானது சுமார் 30 கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது. இதில் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கடாபாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும், அடுத்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநிலம் செலியமேடு பகுதியிலும், அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை முரட்டாண்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதியின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 2 சுங்க சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த 3 சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளன என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது போலீசார் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியூர் தொகுதியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியமட்டு மற்றும் வீமணவெளி கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா 11 லட்சம் என மொத்தம் ரூபாய் 22 லட்சம் செலவில் 2 கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி, வில்லியனூர் வசந்தம் நகர் விரிவாக்கம் மற்றும் திருகாமீஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகர் பகுதியில் 13,90,000 ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, வில்லியனூர் தில்லை நகர் VIP கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 8,20,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 35,90,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 16 பயனாளிகளுக்கு 1,40,000 ரூபாய் தொடர் நோய் நிதியுதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினர். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, குடிநீர் பிரிவு இளைநிலை பொறியாளர்கள் திரு வெங்கடம், ஊர் முக்கியஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் பேசும் பழமை மிக்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தொண்டாற்ற முன்வர வேண்டும் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கோபாரதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதம் தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. தாய்மொழி தமிழும் பாவேந்தர் பாரதிதாசனும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 83வது மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அவ்வப்போது அவர் உலகம் முழுவதும் பேசும் பழமை மிக்க தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தொண்டாற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயலர் தொண்டு சுடர் வலி கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மாணிக்கம், ராசாராம், பாவலக்கல் சுசீலா, விசாலாட்சி கடலூர் அருள் ஜோதி, திருவண்ணாமலை சங்கர் பானுமதி, பேராசிரியர் விசாலாட்சி, லட்சுமி தேவி, ராஜேஷ் பத்மநாபன், சையூ பிரமீரா மேரி, ஈசுவரி தேவி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நம்பிக்கை பாதையில் என்ற தலைப்பில் காவல்துறையை சேர்ந்த சிம்ஹா பிரிவு காவலர் ஹேமமாலினி தன்னம்பிக்கை குறித்து உரையாற்றினார். உலக தாய்மொழி நாளினை முன்னிட்டு மங்காத தமிழென்று என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது.
இதில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 40 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர்கள் மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்றார். பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் தொகுப்புரை வழங்கினார். நிறைவில் சுந்தர காசி முனியம்மன் நன்றி தெரிவித்தார். வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன 74ஆம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் கொண்டாடப்பட்டது. வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் 74ஆம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் தெய்வநாயக்கம் பிள்ளை தோட்டம், திருவள்ளுவர் நகர், முதியால்பேட்டையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகம் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்த வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் புதுச்சேரி சரக செயலாளர் கோவிந்தன் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். இவ்விழாவிற்கு தற்போதைய சரக செயலாளர் தயாநிதி தலைமை தாங்கினார். கிளை தலைவர் அரவிந்தநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைமை அலுவலக பொறுப்பாளர்கள் செங்குட்டவன், அதிகாரிகளின் சங்க செயலாளர் கணேசன், தலைவர் சந்தோஷ்குமார் மற்றும் வருமான வரி அதிகாரிகளின் சங்க மற்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் உரிமைகள் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்ட சங்கத்தை போற்றி வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நன்றி உரையை கிளை செயலாளர் மற்றும் பொருளாளர் பிரின்ஸ் அபிஷேக் வழங்கினார். புதுவை பரதாலியா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை பரதாலியா சார்பில் ஆண்டுதோறும் அரங்கேற்றம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பரதாலியாவில் நாட்டியம் பயின்ற வெங்கடாச்சலம் மற்றும் மணிமொழி தம்பதியினரின் மகள் கவிதாவின் அரங்கேற்ற நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பரதாலியா நாட்டிய பள்ளியின் நிறுவனர் கலைமாமணி உபயரங்கம் கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் பிரீதா பிரபுதாஸ் தலைமை தாங்கினார். இதில் மாணவி கவிதா சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற நடனத்துறை HOD கலைமாமணி லூர்து சாந்தி மற்றும் சென்னை பரதநாட்டியம் கலாசாஸ்திரா துணை பேராசிரியர் கலைமாமணி சூரிய நாராயணமூர்த்தி, புதுவை பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் கலைமாமணி விசித்ரா ஆகியோர் கலந்து கொண்ட மாணவி கவிதாவின் நடன திறமையை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார்கள். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் கண்ட மாணவி கவிதாவின் நடன திறமைகளை கண்டார். ஆச்சரியமடைந்ததோடு மாணவியை வெகுவாக பாராட்டினார்கள். மேலும் பரதாலியா நாட்டிய பள்ளியின் நிறுவன கலைமாமணி அபயரங்கம் கிருஷ்ணன், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்க பல்வேறு புதிய முயற்சிகளோடு மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தை கற்பித்து உலகம் முழுவதும் பாரத கலையை கொண்டு சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.